வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். வாங்க சிம்பிள் அண்ட் சூப்பர் மட்டன் பிரியாணி எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பு வச்சுக்கணும். 50லேருந்து 75 மில்லி கோல்டு வினர் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் ஃபேட்டு எங்களுக்கு மட்டனில் இருந்துச்சு. பட் இது சேர்த்தா ரொம்பவே பிரியாணி வந்து கல்யாணத்தில் போடுற பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 முந்திரி, 4 கிஸ்மிஸ், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். முந்திரி கிஸ்மிஸ் வந்து ஆப்ஷனல் தான், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். 200 கிராம் வந்து வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கணும். சைடில் வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ மட்டனுக்கு மேலே எடுத்துருக்கோம், 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ எடுத்துருக்கோம். இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 50 மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் வந்து மஸ்ட்டு, அதுதான் பிரியாணிக்கு வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். இது 1 by 1 ஆர்டராக நம்ம சேர்க்குற மாதிரியே சேர்த்திங்கன்னா பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 கைப்பிடி மல்லி, 2 கைப்பிடி புதினாவை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பங்கு மல்லினா 2 பங்கு புதினா, இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு தனியாக வேக வைக்கணும். இது மாதிரி வேக வச்சிட்ருக்கப்போ ஒரு 4லேருந்து 5 தக்காளியை வந்து ஒரு அடி அடித்து அதையும் நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ அது வந்து தனியாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற மட்டனை மட்டும் சேர்த்துக்கிறோம். மட்டன் தண்ணி வந்து தனியாக இருக்கட்டும். ஸோ மட்டனை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 50 மில்லியிலேருந்து 75 மில்லி வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் படி நீங்கள் செய்யுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிறப்ப அது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைம் வர வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து குக் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் வந்து இது நம்ம செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற பிரியாணி பவுடரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது போக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் நான் ஒரு பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நமக்கு 4 டம்ளர் அரிசி, அதனால் நம்ம 6 டம்ளர் தண்ணி அந்த மட்டன் தண்ணியோடு சேர்த்து நம்ம எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அரிசி 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நம்ம சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஊறினதும் அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, எக்ஸ்ட்ரா எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம், கொஞ்சோட்டு வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், இது வந்து 1 kg வரைக்கும் பிரியாணி வரதுனால ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோனா 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க, சின்ன ஓரளவுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகணும். அந்த தண்ணியோட அளவு குறையணும். அரிசி வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ இது வந்து